சாகுல் ஐயா, தாய்மொழியின் எண்ணங்கள் இந்த கவிதையை மீண்டும் ஒரு முறை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன வார்த்தைகள் சரியாக புரியவில்லை. சரி. தாய்மொழியில் எண்ணங்கள் உள்ளத்தில் கருவாகும், தலையுணவும் சிந்தனையும் தேர்ந்து பெற்றால் கவியாகும். 3. மாட்டு வண்டி பயணம் அதிசயமாய் அன்று. மாட்டு வண்டி பயணம் அதிசயமாய் அன்று, விமான பயணங்கள் கூட சாதாரணமாய் இன்று. மாட்டு வண்டி பயணம் அதிசயமாய் அன்று, விமான பயணங்கள் கூட சாதாரணமாய் இன்று. 4. மின்னஞ்சல் காலத்தில் என்னோடு நீ இல்லை. மின்னஞ்சல் காலத்தில் என்னோடு நீ இல்லை, நீ எழுதிய கடிதங்கள் நினைவு பரிசாக. மின்னஞ்சல் காலத்தில் என்னோடு நீ இல்லை, நீ எழுதிய கடிதங்கள் நினைவு பரிசாக. 5. ஆரம்ப காலத்தில் அக்கறையான பேச்சு. ஆரம்ப காலத்தில் அக்கறையான பேச்சு, குடும்ப பொறுப்புகளால் அதை மறந்தாச்சு. ஆரம்ப காலத்தில் அக்கறையான பேச்சு, குடும்ப பொறுப்புகளால் அதை மறந்தாச்சு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. அருமை ஆத்தூர் சாகுல் ஐயா அவர்களின் கவிதை ஒவ்வொன்றும் செதுக்கி எடுத்த சிற்பம் போன்று உள்ளே என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சிறப்பான வார்த்தைகளால் வடிக்கும் கலை அவருக்கு கைவந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படியே இந்த கவியரங்கிலே அவர் வடித்த 5 கவிதைகளிலும் மிக எளிமையான வார்த்தைகளில் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவது அவருக்கு மிகச் சிறப்பாக கைவருகிறது. அவருடைய கவிதைகளில் 2 என் மனதை கவர்ந்திருந்தது. இவரும் மொழி பற்றி மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அதைவிட மின்னஞ்சல் காலத்தில் என்னோடு நீ இல்லை, எழுதிய கடிதங்கள் நினைவு பரிசாக என்று தன் மாறா காதலின் மகிழ் நினைவை பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தைகள் பாராட்டுக்குரியன. காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது ஆழமான தன்னுடைய கருத்தை, தன் மனதிலே இருக்கிற அந்த உணர்வை, ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது அது கவிதையாகவே மாறிவிடும் என்பதை இந்த கவிதை மூலமே அவர் மெய்ப்பித்திருக்கிறார். வாழ்த்துக்கள் கவிஞரே, நன்றி. அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்கள். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தன்முனை கவிதையினை வாசியுங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இணைய வழியில் மலர்ந்திருக்கும் தன்முனை கவிதை உலகமெல்லாம் விரிந்திட தன்முனை கவிதை பிதா மகன் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், தலைமை பொறுப்பேற்றிருக்கும் கண்மணி கண்ணன் ஐயா அவர்களுக்கும், தன்முனை கவிதை உறவான வேலாயுதம் அவர்களுக்கும் நன்றியை கூறி கவிதைக்குள் நுழைகிறேன். கடந்து சென்றது காற்று, தென்றலாய் தழுவியது, பார்வையில் 1000 ஏக்கங்கள் காதல் மொழி பேசியது. கடந்து சென்றது காற்று, தென்றலாய் தழுவியது, பார்வையில் 1000 ஏக்கங்கள் காதல் மொழியாய் பேசியது. 2. புத்தகத்தின் இதழை திறந்தேன், மதிமுகமாய் ஒளிர்ந்தது, நான் வாசித்தது காதல் கவிதையாச்சு. 3. இமைகள் துடித்ததும் இதழும் சிரித்தது, விழியின் பார்வை இதயத்தில் பாய்ந்தது. 4. எப்பிறவியில் பிறந்தாலும் தாயின் கருவனின் தாலாட்டுக்கள் தமிழாய் ஒலிக்கணும், உயிர் மூச்சாய் இசைக்கணும். எப்பிறவியில் பிறந்தாலும் தாயின் கருவறையின் தாலாட்டுக்கள் தமிழாய் ஒலிக்கணும்,
உயிர் மூச்சாய் இசைக்கணும். 5. இயற்கை தந்ததெல்லாம் சுயநலத்தோடு அழித்து விட்டான். பருவத்தின் மாற்றங்கள் திசை மாறி வீசுகின்றது. நன்றி, வணக்கம். சிறப்பு நன்றி. ஐயா, சிறப்பு. சிறப்பான கவிதைகள். 3 கவிதைகள் காதலை தொட்டு கடந்த நிலையிலே இவரும் தம்முடைய மொழிப்பற்றை சிறப்பாக வெளிப்படுத்திய கவிதைதான் இவருக்கு பின்னூட்டத்திற்காக நான் தேர்ந்தெடுத்த கவிதை. எப்பிறவியில் பிறந்தாலும் தாயின் தாலாட்டு உயிர் மூச்சாக இருக்கட்டும். நம் தாய் ஒவ்வொருவருக்கும் பாடிய அந்த தாலாட்டு அதுதான் தாய்மொழி என்று முன்பே கூட ஒரு கவிஞர் கூறியிருந்தார். அப்படி இவரும் தாய்மொழி என் தாயின் முதல் ஆரிரோ தாலாட்டு தான் என்று வலியுறுத்தி தன்னுடைய உள்ளேயும் உயிரிலும் கலந்திருப்பது தமிழ் மீதான பற்றுதான் என்பதை இந்த கவிதையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். வாழ்த்துக்கள் கவிஞரே. அடுத்த கவிஞரை அழைக்கலாம். அடுத்ததாக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் இலங்கையிலிருந்து இளம் கவி பிரணவி பிரதீப் குமார் அவர்கள். வாருங்கள் கவி அவர்களே. அனைவருக்கும் பிரியமான பிரணாவின் அகமகள் வந்தனம். சூழல் மாறிவரும் வாழ்க்கை முறைகள். தன்முனை 1. அன்றோ திண்ணையில் அமர்ந்து அரட்டை, அன்றோ திண்ணையில் அமர்ந்து அரட்டை, இன்றோ இணையத்தில் தொடரும் வம்படி பேச்சுக்கள், இன்றோ இணையத்தில் தொடரும் வம்படி பேச்சுக்கள். அன்றோ திண்ணையில் அமர்ந்து அரட்டை, இன்றோ இணையத்தில் தொடரும் வம்படி பேச்சுக்கள். தன்முனை 2. வானம் பார்த்து வாழ்வில் உயர்ந்த சான்றோர்கள், வானம் பார்த்து வாழ்வில் உயர்ந்த சான்றோர்கள், திரைப்படங்களே வாழ்க்கை என்று நம்பும் இன்றைய இளைஞர்கள், திரைப்படங்களே வாழ்க்கை என்று நம்பும் இன்றைய இளைஞர்கள். வானம் பார்த்து வாழ்வில் உயர்ந்த சான்றோர்கள், திரைப்படங்களே வாழ்க்கை என்று நம்பும் இன்றைய இளைஞர்கள். சூழல் மொழிப்பற்று. தன்முனை 3. சான்றோர் வளர்த்த சங்கத்தமிழ், என்னை வளர்க்கும் கவித்தமிழ், சான்றோர் வளர்த்த சங்கத்தமிழ், என்னை வளர்க்கும் கவித்தமிழ், 8 திக்கு எங்கும் என்னை கொண்டு சேர்க்கும், 8 திக்கு எங்கும் என்னை கொண்டு சேர்க்கும். சான்றோர் வளர்த்த சங்கத்தமிழ், என்னை வளர்க்கும் கவித்தமிழ், 8 திக்கு எங்கும் என்னை கொண்டு சேர்க்கும். சூழல் காதல் மற்றும் குடும்ப உறவுகள். தன்முனை 4. அலைபேசியில் நித்தம் அளவலாவும் காதல், அலைபேசியில் நித்தம் அளவலாவும் காதல், அடிக்கடி துண்டித்து அல்லாடி மீண்டும் சேருது, அடிக்கடி துண்டித்து அல்லாடி மீண்டும் சேருது. அலைபேசியில் நித்தம் அளவலாவும் காதல், அடிக்கடி துண்டித்து அல்லாடி மீண்டும் சேருது. தன்முனை 5. பார்வையற்ற பதிக்காக கண்கட்டிய காதலி, பார்வையற்ற பதிக்காக கண்கட்டிய காதலி, இலக்கியத்தில் கவனிக்கப்படாத காந்தாரியின் காதல், இலக்கியத்தில் கவனிக்கப்படாத காந்தாரியின் காதல். பார்வையற்ற பதிக்காக கண்கட்டிய காதலி, இலக்கியத்தில் கவனிக்கப்படாத காந்தாரியின் காதல். நன்றி. தன்முனை கவியரங்க கவி வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி இனிதை விடைபெறுகின்றாள் பிரியமான பிரணா. அருமை இளம் கவிஞரே, வயதில் இளமை இருந்தாலும் உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் மொழியின் முதிர்ச்சியும் உங்கள் கருத்தின் திண்மையும் மிகச் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கிறது. மிகச் சிறப்பான உங்கள் கவிதை என்று நான் நினைப்பது உங்கள் முதல் கவிதை மாறுபடும் வாழ்க்கை சூழல் என்கிற அந்த கோணத்திலே அன்று திண்ணையில் அரட்டையும் இன்று இணையத்திலே வம்பெடு பேச்சும் என்று அந்த கவிதையை வடித்திருந்தீர்கள். கோணம் மாறுபட்டிருக்கிறது, வாழ்க்கை முறை மாறுபட்டிருக்கிறது. அன்று திண்ணையில் இருந்தது, இன்று வலைத்தளத்திலே இருக்கிறது. ஆனால் இரண்டும் அரட்டை, ஒன்றுக்கும் உதவாத வெறும் வம்படிதான். இதிலே மாற்றமில்லை, செயலிடம் மாறி இருக்கிறது, செயல்பாட்டில் மாற்றமில்லை என்கிற உங்கள் ஆதங்கம் மிகச் சிறப்பாக வெளிப்பட்ட அந்த கவிதையை பாராட்டி நன்றி கூறுகிறேன். வாழ்த்துகள். மிக்க நன்றி. அடுத்ததாக நம்மில் இணைப்பில் இணைய இயலாவிட்டாலும் தமது கவிதையை படித்திடும் ஆர்வத்தை நமக்கு தந்திட இளங்கவி பிரணவி பிரதீப் குமார் அவர்களை பணிந்துள்ளார் நமது சுமதி ரஞ்சன் அவர்கள்.
ஆகாசவாணி சுமி எனப்படும் சுமதி ரஞ்சன் அவர்கள். அவர்களின் கவிதையினை தாருங்கள் பிரணவி பிரதீப்குமார் அவர்கள். வாருங்கள். சுமதி ரஞ்சநாதன் ஆகாசவாணி சுமியின் கவிதைகள். தன்முனை 1. 50ற்கு 50 இனிக்கும் இல்லங்கள், 50ற்கு 50 இனிக்கும் இல்லங்கள், அடுத்த தலைமுறையினரின் அன்பின் பரிமாற்றங்கள், அடுத்த தலைமுறையினரின் அன்பின் பரிமாற்றங்கள். 50ற்கு 50 இனிக்கும் இல்லங்கள், அடுத்த தலைமுறையினரின் அன்பின் பரிமாற்றங்கள். தன்முனை 2. புரியாத மொழி பரிதாப வாழ்க்கை, புரியாத மொழி பரிதாப வாழ்க்கை, சீதையென நிரூபிக்க DNA ஆதாரம், சீதையென நிரூபிக்க DNA ஆதாரம். புரியாத மொழி பரிதாப வாழ்க்கை, சீதையென நிரூபிக்க DNA ஆதாரம். தன்முனை 3. அயலக வாழ்வில் தாயகத்து நினைவுகள், அயலக வாழ்வில் தாயகத்து நினைவுகள், காற்றில் மிதந்து வந்த அம்மா எனும் சொல், காற்றில் மிதந்து வந்த அம்மா எனும் சொல். அயலக வாழ்வில் தாயகத்து நினைவுகள், காற்றில் மிதந்து வந்த அம்மா எனும் சொல். தன்முனை 4. ஆட்சியின் வெற்றிலைப்பட்டியில் அடுக்கடுக்காய் மருந்துகள், ஆட்சியின் வெற்றிலைப்பட்டியில் அடுக்கடுக்காய் மருந்துகள், ஆயுசு 100ஐ கடந்த பரம்பரை ரகசியங்கள், ஆயுசு 100ஐ கடந்த பரம்பரை ரகசியங்கள். ஆட்சியின் வெற்றிலை பட்டியில் அடுக்கடுக்காய் மருந்துகள், ஆயுசு 100ஐ கடந்த பரம்பரை ரகசியங்கள். தன்முனை 5. மூத்த தலைமுறையினருக்கு மொழிபெயர்ப்பு நடக்கிறது, மூத்த தலைமுறையினருக்கு மொழிபெயர்ப்பு நடக்கிறது. மொழிப்பெற்றாளரின் திருமண அழைப்பிதழ், மொழிப்பெற்றாளரின் திருமண அழைப்பிதழ். மூத்த தலைமுறையினருக்கு மொழிபெயர்ப்பு நடக்கிறது, மொழிப்பெற்றாளரின் திருமண அழைப்பிதழ். மிக்க நன்றி. அருமை. குரல் பதிவாக சுமதி ரஞ்சனி அவர்களின் கவிதைகளை நீங்கள் வாசித்து விதம் மிகவும் அருமை. உங்கள் கவிதைகளைப் போலவே உயிரோட்டத்துடன் அந்த கவிதைகளையும் படித்தீர்கள். அவருடைய கவிதையில் எனக்கு பாராட்டத் தோன்றிய கவிதை புரியாத மொழி பரிதாப வாழ்க்கை, சீதை என நிரூபிக்க DNA ஆதாரம் என்னும் அறிவியலை தொட்டு இன்றைய வலைத்தளத்தின் மூலம் சீரழிக்கப்படும் அல்லது சீரழியும் அவலமான சூழ்நிலை, காதல் திசை மாறி சென்று எந்த முடிவிலே இருக்கிறது, எந்த நிலையிலே சிதைகிறது என்பதை தொட்டு காட்டிய அந்த கவிதை மிகவும் அருமை. புரியாத மொழி பரிதாப வாழ்க்கை, சீதை என நிரூபிக்க DNA ஆதாரம். பெண்களின் பரிதாபத்தையும் கற்பின் பரிதாபத்தையும் இந்த கவிதையிலே தொட்டு சென்ற அந்த கவிதைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மில் இணைப்பில் இருக்கிறார் வனஜா உதயகுமாரன் அவர்கள். வாருங்கள் சகோதரி, தங்கள் கவிதையினை தாருங்கள். வருகிறேன், விரைவில் ஒரு நிமிஷம் போஸ்ட் வெளியில் அதற்கு முன்பாக ரெட்மி நோட் 9 யாருன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அழைக்கிறீர்களா? நான் வருகிறேன். எனக்கு முதல் வேறு இருந்தா அழையுங்கள். இருக்கிறாரா? இருக்கிறார். பேசுறீங்களா? எனக்கு முதல் ஒருவரை அழையுங்கள், நான் அடுத்ததாக பேசுகிறேன். சரிங்க சகோதரி, சரிங்க. ரெட்மி நோட் 9 யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? என்னோடதாம்மா. என்னுடையது என்பது நீங்கள் உங்கள் பெயரை கூற வேண்டும் ஐயா. பெயரை குறிப்பிட்டால் விகந்தன் தாம்மா, என்னோடதுதான். ஓ, உடல்நிலை சரியில்லாத பொழுதும் நம்முடன் ஆர்வமுடன் கலந்திருக்கும் நமது குழுமத்தின் இயக்குனர் செயலர் திரு விகந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சகோதரர் விகந்தன் அவர்கள் தங்களுடைய கவிதையினை இங்கு வாசிக்க பணிகிறோம். வாருங்கள் சகோதரரே. அனைவருக்கும் வணக்கம். தன்முனை கவிதைகள் குழுமத்தின் காணொளி கவியரங்கத்திற்கு முன்னிலை ஏற்று தலைமை நிலை வகித்து வரும்
போற்றுதலுக்குரிய நம் குழுமத்தின் நிறுவனர் கவிச்சுடர் கானா கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வதுடன், இந்த கவியரங்கத்திற்கு நடுவராக கவியரங்க தலைமையேற்று சீரிய முறையில் நகர்த்தி கொண்டிருக்கும் நம் குழுமத்தின் செயற்குழு தலைவர் பேரன்பிற்குரிய கவிஞர் கண்மணி கண்ணன் அவர்களுக்கு நன்றியும் எனது இனிய வாழ்த்தும். கவியரங்கத்தின் பங்கேற்று கொண்டிருக்கும் அனைத்து கவி உறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கமும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய சிறப்புகளில் ஒன்றாக நம்முடைய கவிச்சுடர் ஐயா அவர்களை குறிப்பிடாமல் இந்த கவியரங்கம் முழுமை பெறாது. அவர்களின் கவிதைகளில் வெறும் சொற்கள் மட்டும் அல்லாமல் அனுபவத்தின் கனத்த சுவடுகளாக நான் பார்க்கிறேன். அவருடைய கவிதைகளில் சமூக உண்மைகளை மேன்மையோடும் உறுதியோடும் சொல்லக்கூடிய பாங்கு, எளிய மொழியில் ஆழமான கருத்துக்களை விதைத்திருப்பார். கவிதையை வாசிப்பவர்கள் மனசாட்சியோடு நேரடியாக ஒரு தொடர்பு ஏற்படுத்துவது போலவே அங்கே நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இவை அனைத்தும் அவர்களின் கவிதைகளில் முக்கிய அடையாளமாக நாம் பார்க்க முடியும். கவிச்சுடர் என்ற பட்டம் அவருக்கு பொருத்தமானதே. ஏனென்றால் அவரது கவிதைகளில் பலரின் சிந்தனைகளுக்கு ஒளி கொடுத்து கொண்டே இருக்கின்றன. கவியரங்கத்தின் இறுதியில் அவர் வாசிக்கக்கூடிய கவிதைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல கவிஞர் கண்மணி கண்ணன் அவர்கள் இன்றைய தலைமுறையின் உணர்வுகளை கவிதையாக மாற்றும் ஒரு முக்கிய குரலாகவே திகழ்கிறார். அவர்களின் கவிதைகளில் நாம் காண்பது காலத்தின் கேள்விகள், மனித உறவுகளின் நுட்பம், தனிமையும் எதிர்ப்பும் கலந்த ஒரு நேர்மையான வெளிப்பாடு. அவர் எழுதும் கவிதைகள் அலங்காரத்தை தவிர்த்து உண்மையை நேரடியாக நமக்கு முன்வைக்கிறார். அந்த நேர்மைதான் அவர் கவிதைகளில் பெரும் பலம் என்று நான் கருதுகிறேன். அதுபோல இந்த கவியரங்கத்தில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள். ஒவ்வொரு கவிதையும் ஒரு தனி குரலாகவே நான் பார்க்கிறேன். ஒரு தனித்த வாழ்க்கை, யாரோ ஒருவர் தன் வலியை பேசுகிறது போலவும், யாரோ ஒருவர் தன் கோபத்தை பேசுகிறது போலவும், யாரோ ஒருவர் தன் நம்பிக்கையை விதைக்கிறது போலவும், அனைத்து கவிதைகளுமே ஒவ்வொரு பொதுவான உண்மையாக அது திகழ்கிறது. தன்னை மறந்த துணிச்சல், உண்மையை சொல்லும் நேர்மை, இதுதான் தன்முனை கவிதையினுடைய உயிர் என்று நான் கருதுகிறேன். கேட்பவர்களுக்கு மாத்திரமில்லாமல் இன்று நாம் கேட்கும் கவிதைகள் நிகழ்ச்சி முடிந்தவுடன் முடிந்து போகாது. அவை கேட்பவர்களின் மனதில் நீண்ட நாட்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். சில கவிதைகள் கேள்விகளை உருவாக்கும், சில கவிதைகள் பதில் தேட வைக்கும், சில கவிதைகள் மாற்றத்தை தொடங்கும். அதுவே கவிதையின் வெற்றி. அதுபோல இன்றைய இந்த கவியரங்கம் ஒரு நிகழ்ச்சியாக முடிவடையாமல் ஒரு இயக்கமாக தொடர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதற்கு அடுத்த ஆண்டு விழா நிகழ்வுக்காக இப்போதே நாங்கள் சில விடயங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். பள்ளி கல்லூரிகளுக்கு தன்முனை கவிதைகளை வாசிப்பதற்கான பயிற்சி அளித்து கொண்டிருப்பதோடு, இளைஞர்களினுடைய சிந்தனை தன்னம்பிக்கை விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு கல்லூரிகளுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருப்பதும், அடிப்படை எளிய மக்களுக்கு கவிதை என்பது பயத்தின் எதிரி
அமைதியின் தோழன் என்பதை உணர்த்தி இந்த பயணத்தில் தன்முனை கவிதைகள் குழுமம் முன்னணியில் நிற்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த கவியரங்கத்திற்கு நெறியாளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் டாக்டர் சேகா சந்திரகலா அவர்களுக்கும் கவிஞர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களுக்கும் நோக்க உரை நிகழ்த்தி இருக்கின்ற செயல் தலைவர் வேலாயுதம் அவர்களுக்கும் வாழ்த்துரை நல்கிய புதுவை ஆதிரா அவர்களுக்கும் கவிஞர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்களுக்கும் நன்றி உரை நிகழ்த்தவருக்கும் கா குணசேகரன் அவர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும். எனது கவிதை ஒரே ஒரு கவிதை தான். இந்த 4 தலைப்பின் கீழ் ஒரே ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன். திருமணம் கடந்த உறவு விழுப்பம் தருமா உலகு. திருமணம் கடந்த உறவு விழுப்பம் தருமா உலகு. கலவை மொழி பேச்சு கலந்து விடுமா யோசி. திருமணம் கடந்த உறவு விழுப்பம் தருமா உலகு. கலவை மொழி பேச்சு கலந்து விடுமா யோசி. தன்முனை கவிதையை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் நான் எப்படி அதை எழுதுறேன் அப்படின்னா, கரி ஒன்றுதான் துண்டு 2ஆக எழுதுகிறேன். கரி என்பது பிரிக்க முடியாது இல்லையா, துண்டு 2ஆ இருக்கணும். ஆனா அதோட இது ஒரே இது தானே, உடல் கூறு ஒரே இது தானே. அதுபோல இந்த 4 தலைப்புகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தார் போல ஒரு கவிதையை புனைந்திருக்கிறேன். அதுதான் இந்த கவிதை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி. அருமை கவிஞர் விகந்தன் அவர்களே, விந்தையான பார்வைகளை உங்கள் கவிதைகளில் நான் கண்டு வியந்திருக்கிறேன். ஒரு கவிதைக்குள் 2 பொருள், 2 வேறு மாறுபட்ட கோணம் என்பது மிக அரிதான பார்வை, மிக அரிதான முயற்சி. முயற்சியிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். அதற்கு சான்றாகத்தான் இந்த கவியரங்கிலே அளிக்கப்பட்ட 3 வெவ்வேறு கருப்பொருள்களையும் ஒன்றிணைத்து 5 கவிதைகளுக்கு பதிலாக 4 வரிகளில் ஒற்றை கவிதையில் உங்கள் கருத்தை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். திருமணம் கடந்த உறவு என்பது விதிமீறல். அதை இந்த உலகம் மெச்சுமா, ஏற்குமா, பாராட்டுமா என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீர்கள். திருமண பந்தம் என்பதை காலகாலமாக ஒரு கலாச்சாரமாகவும் ஒரு பண்பாடாகவும் ஒரு ஒழுக்க நெறியாகவும் பேணி வரும் தமிழர் மரபிலே அதை கடந்த உறவு ஏற்கப்படாது, மெச்சப்படாது, பாராட்டப்படாது. மாறாக மிகவும் கண்டனத்துக்குரியதாக சமூகத்தின் பார்வை அதன் மீது விழும் என்பதை அந்த முதல் 2 வரிகளிலே கேள்வியாக தொடுத்து, விழுப்பம் தருமா உலகு, அதற்கு உரிய சிறப்பினை இந்த உலகு அளிக்காது என்பதை மறைமுகமாக வினாவாக வழங்கி இருக்கிறீர்கள். மாறுபட்ட கோணத்திலே கலவை மொழி பேச்சு, நம்முடைய தாய்மொழி இனிதான தமிழ் மொழி, இலக்கண இலக்கிய அனைத்து சிறப்புகளும் பெற்ற மொழி நம்மிடையே ஒரு பெரும் பொக்கிஷமாக, புதையலாக, நமக்கு சீதனமாக இருக்கும் பொழுது, கலவை மொழி பேச்சு மற்றொரு மொழியை நம் மொழியோடு கலந்து, ஆங்கிலத்தை தமிழோடு கலந்தோ அல்லது பிற மொழிகளை தமிழோடு கலந்தோ அல்லது பேசுவதும் அந்த ஒரு மரபு இப்பொழுது ஓங்கி கொண்டிருக்கிறது. இளைய வயதினரிடையேயும் வலைத்தளத்திலேயும் அப்படியான ஒரு போக்கு மிக பிரகாசமாக, அதை மிக எளிமையாக அவர்கள் கையாளுவதாக நினைக்கிறார்கள். இதிலே என்ன தவறு, தாய்மொழி மட்டுமே பேச வேண்டும் என்று என்ன கட்டுப்பாடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுகிற நிலையிலே பிறமொழி கலப்பு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கலந்து விடமா யோசி. அந்த மொழி என்னதான் உயர்ந்த மொழியாக மற்றவர்கள் அதை பிரகடனப்படுத்தினாலும், இனிய அமுத மொழி தாயோடு
அது கலக்கும் பொழுது அது இரண்டர கலந்து விடுவதற்கான வாய்ப்பே இல்லை. எப்படி விதிமீறலான திருமணத்தை சமூகம் நிராகரிக்குமோ அப்படி மொழிப்பற்றாளர்கள் பிறமொழி கலப்பையும் நிராகரிக்க வேண்டும். தாய்மொழி பற்றை ஓங்கி உலகிற்கு உரைக்க வேண்டும் என்கிற உங்கள் ஆறாத தாகத்தை இந்த கவிதை வெளிப்படுத்தி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். இந்த மாறுபட்ட இரண்டு கோணங்களை இணைத்து இந்த ஒற்றை கவிதையை எங்களுக்கு படைத்தமைக்காக உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடன் இணைகிறார் வனஜா உதயகுமாரன் அவர்கள். வாருங்கள் சகோதரி. நன்றி அம்மா, நன்றி. முதலில் எனக்கு எனது அன்னைக்கும் என் அன்னை தமிழுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, அடுத்ததாக எமது பிதாமகன் ஐயா அவர்கள் சிறந்த ஆசானும் ஆழ்ந்த அறிவும் கொண்ட எனது ஆசான் கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கும் எனது தலை சார்ந்த வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இன்று தலைமை ஏற்றிருக்கும் கண்மணி கண்ணன் ஐயா அவர்களுக்கும் எனது தலை சார்ந்த வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, மற்றும் இங்கு நெறியாள்கை செய்து கொண்டிருப்பவர்கள், வாழ்த்துரைகள், நன்றி உரைகள் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது தலை சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு எனது கவிதைக்குள் செல்கின்றேன். நன்றி. நாகரிக மாற்றத்தில் குடும்பங்கள் திண்டாட்டம். நாகரிக மாற்றத்தில் குடும்பங்கள் திண்டாட்டம். தனிமனித வாழ்வு உலகெங்கும் பரிணாமம். தனிமனித வாழ்வு உலகெங்கும் பரிணாமம். இரண்டாவது, இணையத்தில் இதய குறியீடுகள் காதலுக்கு தூது போகிறது. இணையத்தில் இதய குறியீடுகள் காதலுக்கு தூது போகிறது. இணையம் என்பதாலோ இடையிலேயே தடைப்படுகிறது. இணையம் என்பதாலோ இடையிலேயே தடைப்படுகிறது. மூன்றாவது, அதிசயிக்கும் தமிழ் மொழியே ஆதித்தமிழனின் சொத்தாகும். அதிசயிக்கும் தமிழ் மொழியே ஆதித்தமிழனின் சொத்தாகும். தோண்ட தோண்ட பொழியுதென சங்கெடுத்து முழங்கிடுவோம். தோண்ட தோண்ட பொழியுதென சங்கெடுத்து முழங்கிடுவோம். நாலாவது, மனைக்கொரு மகவாகி மாறியதே மனையறம். மனைக்கொரு மகவாகி மாறியதே மனையறம். மனங்களும் சுருங்கிட மறைகிறதே உறவுகளும். மனங்களும் சுருங்கிட மறைகிறதே உறவுகளும். ஐந்தாவது, ஊருக்கு உபதேசம் தமிழ் பற்றாளர் சொற்பொழிவுகள். ஊருக்கு உபதேசமாய் தமிழ் பற்றாளர் சொற்பொழிவுகள். ஆங்கில மோகத்தில் சொந்த பிள்ளைகள் அடையாளமின்றி அந்நிய தேசத்தில். ஆங்கில மோகத்தில் சொந்த பிள்ளைகள் அடையாளமின்றி அந்நிய தேசத்தில். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு மிக்க மிக்க நன்றிகள். மென்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்திக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. அருமை சகோதரி, தாய்மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று மேடைதோறும் முழங்குகின்ற ஒரு புகழ்மிக்க மனிதர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே தன் பிள்ளைகளை அயலக வாழ்க்கைக்கு அனுப்பி அந்நிய மொழி பயில வைக்கிறார் என்கிற ஆதங்கத்தை அந்த உங்கள் கவிதை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தி இருந்தது. வார்த்தைகளை நான் குறிப்பெடுக்க முடியவில்லை. ஆனாலும் அந்த கவிதையின் ஆழம் மனதிலே மிகவும் ஒரு முள் குத்தியது என்பார்களே, அப்படி தைக்கிறது. ஏனென்றால் இன்றைய உலகிலே மேடையேறி பேசும் பலரும் வேடதாரிகளாகவே இருக்கிறார்கள். உள்ளொன்றும் புறமொன்றுமாக அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். வாழ்க்கையிலே அப்படித்தான் இன்றைய சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் அந்த கவிதை மிகச் சிறப்பாக படம் பிடித்து காட்டியது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கவிதை வாசிக்க நினைப்பவர்கள் தங்கள் பெயருடன் வாசியுங்கள். ஐயா குணசேகரன் அவர்கள், ஐயா வாருங்கள், தங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது எனது வாழ்த்துரையை மீண்டும் சொல்ல வேண்டும் என்று எனது ஆசான் படித்த பொழுது எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் வந்தது என்னவென்றால், நான் முதலில் கண்முனை கவிதை எழுத ஆரம்பித்த அந்த காலத்தில்
முதலில் தன்முனை குழுமத்தில் ஒரு தன்முனை கவிதையை பதிவிட்டேன். ஆனால் அந்த தன்முனை கவிதை வந்து மீண்டும் மீண்டும் மீண்டுமே பிழை என்று ஆசான் திருத்தி கொண்டே இருந்தார் எனக்கு மெசேஜில் போட்டு போட்டு. அது என்னவென்றால், நான் 2ஆம் வரியை முற்றுப்பெற வைக்க வேண்டும் என்று எனக்கு அப்பொழுது தெரியாது. அதை வந்து முற்றுப்பெற வைக்காமல் நானும் ஆசானும் அந்த வேளையிலே என்னை ஆசானுக்கு தெரியாது, யாரோ ஒரு கவிஞர் புது கவிஞர் எழுதுகிறார் என்பதற்கு அவரும் சலிக்காமல் என்னை திருத்தி கொண்டே இருந்தார். நானும் சலிக்காமல் பிழையாகவே திரும்ப திரும்ப அனுப்பி கொண்டு இருந்தேன். இறுதியில் சலித்து போன ஆசான் 2ஆம் வரியை தானே எழுதி எனக்கு முற்றுப்பெற வைத்து இப்படி எழுதுங்கள் என்று கூறிவிட்டார். அந்த கவிதை தான் எனது காத்திருக்கும் வண்ணமயில் நூலாக மாறியது. தன் காதல் சொல்லியே மேகத்தை தூது அனுப்பியது. இது கவிச்சுடர் ஐயாவின் 2வது முற்றுப்பெற வைத்த வரி. தன் காதல் சொல்லியே மேகத்தை தூது அனுப்பியது, தோகை விரித்தாட காத்திருக்கும் வண்ணமயில் என்ற இந்த அவர் திருத்திய இந்த கவிதையால் தான் இன்று காத்திருக்கும் வண்ணமயில் என்ற நூலோடு உங்கள் ரேகா இன்று உலகம் முழுவதும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறார். அப்படி அவர் எதையுமே விட மாட்டார். தொடர்ச்சியாக நம்மை அதில் ஈடுபடுத்தி கொண்டிருப்பார். அப்படித்தான் இந்த தன்முனை கவிதை குழுமத்தையும் நாங்கள் இப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவரிடம் விண்ணப்பித்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய ஆசைகளை இன்று நிறைவேற்றி ஒவ்வொரு கிழமையுமே ஒவ்வொரு அரங்காக சிறப்பாக நடத்துவதற்கு வழி சமைத்த எமது தன்முனை பிதாமகர் கவிச்சுடர் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, எமது குழுமத்தை இன்று இளைஞராக தொடர்ச்சியாக செயற்குழு தலைவராக நாம் விரும்புபவற்றை எல்லாவற்றையும் விடாமுயற்சியோடு தனது வேலைப்பளுவிலும் எமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எமது செயல் தலைவர் வேலாயுதம் ஐயா அவர்களை வாழ்த்த வார்த்தைகளே இல்லை. அவரது இணை தோழர், அவரோடு தோளோடு தோள் நிற்கின்ற எமது தன்முனை குழுமத்தின் செயலாளர் கவிஞர் விகந்தனை அவர்களையும் வாழ்த்துவதற்கு வார்த்தைகளே இல்லை. அவர்கள் இருவருடைய முதுகிலும் இன்று தன்முனை குழுமம் தாங்கி நிற்கப்படுகிறது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்ற விஷயம். உங்கள் இருவரையும் நாங்கள் எப்பொழுதும் விடுவதாகவும் இல்லை என்பதை இங்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்ளுகின்றேன். அதைவிட இன்றைய தலைமை மிக அழகாக எமது தன்முனை கவியரங்கத்தை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் கண்மணி கண்ணன் அவர்களின் கவிதைகளை நான் வாசித்துள்ளேன். மிக அருமையான கவிஞர். இவ்வளவு பெரிய கவிஞர் இன்று எங்களோடு ஒருவராக இங்கு இருந்து இந்த கவியரங்கத்தை சிறப்பித்து கொண்டிருப்பதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மிக அருமையாக நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரி கவிஞர் முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அம்மையார் அவர்களுக்கும், இளங்கவிஞர் எமது சகோதரி கவிஞர் டாக்டா சந்திரகலா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எப்பொழுதுமே என்னோடு தோளோடு தோள் நிற்கின்ற சகோதரி கவிஞர் புதிகை ஆதிரா அவர்களின் அருமையான வாழ்த்துரையும் நன்றியுரை வழங்க காத்திருக்கின்ற கவிஞர் குணசேகரம் அவர்களையும், தன்முனை குழுமத்தை சார்ந்த அத்தனை கவிஞர்களையும் தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து இந்த கவியரங்கத்தையும் இனி வருகின்ற எமது நிகழ்வுகளுக்கும் தோளோடு தோள் நிற்கும்படி வாழ்த்தி வரவேற்று கொண்டு எனது வாழ்த்துரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அம்மா. சிறப்பு. அடுத்ததாக உங்கள் ரேகா அவர்களையே மீண்டும் தமது தன்முனை கவிதையை தர அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் சகோ. இனிய வணக்கம். இந்த கவியரங்கில் எனது வணக்கத்தையும் நன்றியையும் எல்லாமே தன்முனையாகவே சுருக்கமாக எழுதியுள்ளேன். தமிழ் தந்த வேலனுக்கும் தன்முனை தந்த ஆசானுக்கும், தமிழ் தந்த வேலனுக்கும் தன்முனை தந்த ஆசானுக்கும்
தமிழ் வளர்த்த தந்தைக்கும் தாய்த்தமிழ் வணக்கம். தமிழ் வளர்த்த தந்தைக்கும் தாய்த்தமிழ் வணக்கம். தமிழ் தந்த வேலனுக்கும் தன்முனை தந்த ஆசானுக்கும் தமிழ் வளர்த்த தந்தைக்கும் தாய்த்தமிழ் வணக்கம். தன்முனை கவிஞர்களுக்கும் தலைமைக்கும் தன்முனை குழுமத்திற்கும் தன்முனை கவிஞர்களுக்கும் தலைமைக்கும் தன்முனை குழுமத்திற்கும் உங்கள் ரேகாவின் இனிய வணக்கம். உங்கள் ரேகாவின் இனிய வணக்கம். தலைப்பு காதல். வாசிக்க மறந்தேன், வாசிக்க மறந்தேன், சுவாசிக்க மறந்தேன், சுவாசிக்க மறந்தேன். உன்னை வாசிக்க சுவாசம் சீரானது, உன்னை வாசிக்க சுவாசம் சீரானது. வாசிக்க மறந்தேன், சுவாசிக்க மறந்தேன், உன்னை வாசிக்க சுவாசம் சீரானது. இது வாசகர்களுடைய கற்பனைக்கே இந்த தென்முனை கவிதை. கவிதையின் அழகில் கவிதையின் அழகில் காதல் மலர்ந்தது, காதல் மலர்ந்தது. பிரிவினில் மடிந்தது, பிரிவினில் மடிந்தது காதலோடு கவிதையும், பிரிவினில் மடிந்தது காதலோடு கவிதையும். கவிதையின் அழகில் காதல் மலர்ந்தது, பிரிவினில் மடிந்தது காதலோடு கவிதையும். அடுத்தது மொழிப்பற்று. தமிழ் அன்னைக்கு தங்கத்தால் கைவிலங்கு, தமிழ் அன்னைக்கு தங்கத்தால் கைவிலங்கு இட்டிடுவர் இன்றைய தமிழ் பற்றாளர்கள், இட்டிடுவர் இன்றைய தமிழ் பற்றாளர்கள். தமிழ் அன்னைக்கு தங்கத்தால் கைவிலங்கு இட்டிடுவர் இன்றைய தமிழ் பற்றாளர்கள். அடுத்தது மாறி வரும் வாழ்க்கை முறைகள். பார்வைக்கு ஒன்று, பார்வைக்கு ஒன்று, பழகுவதற்கு வேறொன்று, பார்வைக்கு ஒன்று, பழகுவதற்கு வேறொன்று. பாரினில் மனிதர்கள் பல வண்ணம் பாரி, பாரினில் மனிதர்கள் பல வண்ணம் பாரி. பார்வைக்கு ஒன்று, பழகுவதற்கு வேறொன்று, பாரினில் மனிதர்கள் பல வண்ணம் பாரி. அடுத்த தன்முனை. உங்களில் ஒருவராக இருந்திடவே ஆசை, உங்களில் ஒருவராக இருந்திடவே ஆசை. கெஞ்சி கேட்கின்றேன், கெஞ்சி கேட்கின்றேன், முகமூடிகளை களையுங்களேன், கெஞ்சி கேட்கின்றேன், முகமூடிகளை களையுங்களேன். உங்களில் ஒருவராக இருந்திடவே ஆசை, கெஞ்சி கேட்கின்றேன், முகமூடிகளை களையுங்களேன். கவியரங்க வாய்ப்பிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் கூறி விடைபெறுபவள் என்றும் உங்கள் ரேகா. நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்பு. 5வது கவிதை ரொம்ப சிறப்பு. நன்றாக தமிழ் எடுத்து தந்த கவிதைகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக இருந்தன. வாழ்த்துரை போலவே உங்கள் வார்த்தைகளும் செழிப்பாக இருப்பதற்கு மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி சகோதரி. நன்றி. அடுத்ததாக குணசேகரன். அடுத்ததாக ஐயா அவர் நன்றியுரையோட சேர்த்து வாசிக்கிறீங்களா ஐயா? இல்ல நன்றியோட சேர்த்து வாசிக்கிறீங்களா? ஐயா, என்னோட கவிதை ஒன்றே ஒன்று. சரிங்க ஐயா, நான் அழைத்து விடுகிறேன். நமது குழுமத்தின் செயல் தலைவர் திரு வேலாயுதம் அவர்களை தன்முனை கவிதைகள் வாசிக்க அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாருங்கள். நன்றி, மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு என்னுடைய 2 கவிதைகள் தான். நேர காலம் கருதி நேரடியாக கவிதைக்கு வருகின்றேன். அன்று இன்று என்று பொருள்படுகிறது மாறி வரும் உறவுகள். வீடு முழுவதும் உறவுகள், வீடு முழுவதும் உறவுகள், மகிழ்ச்சியில் திளைப்பு. மூளையில் முடங்கிடும் முதியவர், வெறுமையில் தவிப்பு. இன்று அடுத்ததாக தமிழ் உயிரில் கலந்து உணர்வில் ஒளிரும் மொழி. தமிழ் உயிரில் கலந்து உணர்வில் ஒளிரும் மொழி. தாய்மொழியில் வாசிக்க சிறகு பெறும் பகுத்தறிவு. வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன்.
மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமை அற்புதம். அருமை நண்பரே. வழக்கம் போல முற்போக்கான சிந்தனை உடைய உங்களுடைய அந்த பார்வை உங்கள் முதல் கவிதையிலேயே சிறப்பாக வெளிப்பட்டது. வீடு முழுவதும் உறவுகள் இருந்தாலும் முதுமை தனிமையிலே தவிக்கிறது என்பதை மிகவும் ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தி இருந்தீர்கள். இரண்டே கவிதைகள் என்றாலும் இரண்டும் இரு கண்கள் போல இந்த கவியரங்கத்திற்கு மிகச் சிறப்பாக அமைந்தமைக்கு வாழ்த்துகள். உங்கள் அனைவருக்கும் தலைமையில் இருக்கிற என்னிடமிருந்து ஒரு சின்ன வேண்டுகோள். நானும் குணசேகரன் அவர்களும் நாளை திருச்சியிலே நடக்கின்ற ஒரு தமிழ் குழுமம் ஊழாலா என்கிற அந்த குழுமத்தின் ஆண்டு விழாவிலே பங்கேற்க தொடரியிலே பயணப்பட வேண்டி இருப்பதால் நிகழ்விலே தொடர்ந்து குணசேகரன் அவர்கள் நன்றியுரை நல்கினால் இந்த நிகழ்வில் இருந்து நாங்கள் விடைபெற்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்று வேலாயுதம் அவருடன் கூறியிருந்தேன். ஆகவே குணசேகரன் அவர்கள் நன்றியுடன் தன்னுடைய கவிதையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இடையிலே மறிப்பதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். குணசேகரன் ஐயா கூப்பிடுங்க. ஐயா வாருங்கள், தங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேக்குதுங்களா? தொடரலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். முன்னிலை வகிக்கும் கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம். கவியரங்க தலைமை வகிக்கும் ஐயா கண்மணி கண்ணன் அவர்களுக்கு அன்பு வணக்கம். கவிதைக்குள் செல்கிறேன். தன்முனை 1. அகிலத்தில் 1000 மொழிகள், அனைவருக்கும் தாய்மொழியே விழிகள். அகிலத்தில் 1000 மொழிகள், அனைவருக்கும் தாய்மொழியே விழிகள். அந்நிய மொழிக்கு புகழாரம் தந்தால் அடைவோம் தேவையற்ற பணிகள். அந்நிய மொழிக்கு புகழாரம் தந்தால் அடைவோம் தேவையற்ற பணிகள். தன்முனை 2. திரைகடலோடி திரவியம் தேடிட விரைந்திடும் இளைஞர் உலகம். திரைகடலோடி திரவியம் தேடிட விரைந்திடும் இளைஞர் உலகம். நரை விழுந்த பெற்றோரை புறக்கணித்தால் மறைந்திடுமே மனித பண்பு. நரை விழுந்த பெற்றோரை புறக்கணித்தால் மறைந்திடுமே மனித பண்பு. தன்முனை 3. இனிக்கும் சொல்லை கேட்டால் இனிமை தமிழே என்பேன். இனிக்கும் சொல்லை கேட்டால் இனிமை தமிழே என்பேன். நுனிப்புள் மேய்தல் தவிர்த்து நுண்மான் நுழைபுலம் சிறப்பு. நுனிப்புள் மேய்தல் தவிர்த்து நுண்மான் நுழைபுலம் சிறப்பு. தன்முனை 4. கண்ணும் கண்ணும் கலந்திடவே காதல் பூக்கள் மலர்ந்தனவே. கண்ணும் கண்ணும் கலந்திடவே காதல் பூக்கள் மலர்ந்தனவே. விண்ணும் மண்ணும் வாழ்த்திடவே விளையும் காதலர்கள் வாழ்கவே. விண்ணும் மண்ணும் வாழ்த்திடவே விளையும் காதலர்கள் வாழ்கவே. தன்முனை 5. இயந்திரம் போலவே உழைத்து மயங்குது மாந்தர் உலகமே. இயந்திரம் போலவே உழைத்து மயங்குது மாந்தர் உலகமே. அக்கம் பக்கம் அறியாமல் அலைபேசியில் மூழ்கினால் கலகமே. அக்கம் பக்கம் அறியாமல் அலைபேசியில் மூழ்கினால் கலகமே. நல்வாய்ப்புக்கு நன்றி. நான் அப்படியே வாழ்த்துறையை தொடர்ந்து விடுங்கள். சிறப்புங்க ஐயா. நன்றி உரை. இந்த இனிமையான கவியரங்கத்திற்கு முன்னிலை வகித்து சில அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்த நமது கவிச்சுட ஐயா அவர்களுக்கும், இந்த சிறப்பான கவியரங்கை மிக அழகாக நெறியாளுகை செய்த சகோதரி டாட்டோ சந்திரகலா அவர்களுக்கும், முனைவர் சிவகாம சுந்தரி அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய நமது குழுமத்தின் சிறப்பான உறுப்பினர் புதுகை ஆதிரா அவர்களுக்கும், மிக சிறப்பான வாழ்த்துறையை 2 முறை வழங்கிய சகோதரி
உங்கள் ரேகா அவர்களுக்கும் நோக்கு உரை ஆற்றிய சகோதரர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கவிஞர் விகந்தன் அவர்களுக்கும் இந்த இனிமையான கவியரங்கில் பங்கேற்ற கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். ஐயா, சின்ன ஒரு வேண்டுகோள். ஐயா அவர்கள் தன்னுடைய கவிதையை வாசிக்கல, நன்றியுரை ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் ஐயா அவர்கள் இந்த கவியரங்கம் குறித்து ஒரு சில வார்த்தைகளோடு தன்னுடைய கவிதையையும் வாசிக்க வேண்டும். புதுகை அதற்கு முன் வாசிச்சுட்டீங்களா? ஏற்கனவே வாசிச்சிருக்கீங்க. என்னங்க ஐயா? புதுகை ஆதிரா வாசிச்சுட்டீங்க? ஐயா கண்மணி கண்ணன் ஐயா, நீங்க வந்து நீங்க புறப்படலாம். நீங்க புறப்படலாம் ஐயா. இல்ல நீங்க கிளம்பிட்டு சரிங்க. ரெண்டு பேர் தான் இருக்காங்க நினைக்கிறேன். ஐயா, ஒரு சின்ன கருத்தை கூறிவிட்டு புறப்படுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு பயணத்தின் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. என்னவென்றால் இன்றைய இந்த கவியரங்கம் நிச்சயமாக ஒவ்வொருவர் மனதையும் நிறைவு செய்தது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்திலே நமது பிதாமகர் அவரிடம், வேலாயுதம் அவரிடம், விகந்தன் அவரிடம் நான் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். இம்மாதிரியான கவியரங்கில் கிட்டத்தட்ட 10-12 கவிஞர்கள் ஒவ்வொருவரும் 5 கவிதைகள் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 60 கவிதைகள் ஆகிறது. அதை ஒரு சிற்றிலக்கியமாகவே தொகுத்து வைப்பது நமக்கு மிகவும் பயனுள்ள வரலாறாக அமையும். அப்படி 12 மாதங்களிலும் நடைபெறுகின்ற கவியரங்கங்களிலே மிகச் சிறப்பான கவிதைகளை அந்தந்த தலங்கள் தேர்ந்தெடுத்த முத்தாய்ப்பான கவிதைகள் அல்லது எல்லோருடைய கவிதைகளிலிருந்து சிறந்ததை தேர்ந்தெடுத்து ஒரு கவியரங்க தொகுப்பு நூலாகவே ஆண்டு விழாவிலே வெளியிடலாம் என்கிற கருத்தையும் நான் முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கான ஆயத்த பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். இந்த கணினி தொடர்பான தொழில்நுட்பங்கள் எனக்கு அவ்வளவாக தெரியாது என்பதனால்தான் இந்த பணியை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இல்லாவிட்டால் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாகவே இதை செய்து ஆண்டு விழாவிலே அதை வெளியிடக்கூடிய அளவிலே கூட என்னுடைய மனதிலே அந்த எண்ணம் இருக்கிறது. ஆகவே இந்த ஒவ்வொரு கவியரங்கையும் ஒரு சிற்றிலக்கியமாகவும் சிறு நூல் தொகுப்பாகவும் ஆண்டு விழாவிலே 12 மாத கவியரங்கையும் தொகுத்து ஒரு தொகுப்பு நூலாகவும் வெளியிட ஆவண செய்யுமாறு உங்கள் அனைவரின் சார்பிலும் கேட்டுக்கொண்டு பயண தொடரி அவசரத்திற்காக நான் உங்கள் அனைவரிடமிருந்து நானும் குணசேகரன் அவர்களும் விடைபெறுகிறோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கவியரங்கம் தொடரட்டும். நன்றி. நன்றி. சிறப்பான மகிழ்ச்சி ஐயா. குணசேகரன் நன்றி. மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா மகிழ்ச்சி, தங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த கவியரங்கத்திலிருந்தே அந்த ஏற்பாடை செஞ்சிருவாங்க ஐயா. நன்றி. நன்றி விகந்தன். நன்றி. ஐயா புதுகை ஆதிராவும் நீங்களும். ஐயா கேக்குதுங்களா? சந்திரகலா இருக்காங்களா? இருக்கிறேங்க ஐயா. சரி, புதுகை ஆதிரா கவிதை வாசிக்கணும் இருக்காங்களா? வணக்கம். வணக்கம் சகோதரி, நீங்க வாசிங்க. அதுக்கு அடுத்தது ஐயா வாசி. சரி, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த அழகான ஒரு தன்முனை கவியரங்கத்தில் மாறி வரும் வாழ்க்கை முறைகள், மொழிப்பற்று, காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ற சூழலுக்கேற்ற எனது 5 தன்முனை கவிதைகள். சாணம் தெளித்த வாசலில் கோலத்தில் பூசணிப்பூ அன்று. சாணம் தெளித்த வாசலில் கோலத்தில் பூசணிப்பூ அன்று. அடுக்குமாடி குடியிருப்பில் சின்னதாய் ஒட்டியிருக்கும் பூக்கோலம் இன்று. மாறி வரும் வாழ்க்கை முறை என்ற சூழலுக்கேற்ற மற்றொரு கவிதை. விறகடுப்பில் மண் பானையில் குலவையோடு கிராமத்து பொங்கல். விறகடுப்பில் மண் பானையில் குலவையோடு கிராமத்து பொங்கல். கண்ணுக்கு தெரியாத காற்றடுப்பில் விசிலடித்தபடி நகரத்து பொங்கல். கண்ணுக்கு தெரியாத காற்றடுப்பில் விசிலடித்தபடி நகரத்து பொங்கல். அடுத்ததாக மொழிப்பற்று என்ற சூழலுக்கேற்ற எனது 2 தன்முனை கவிதைகள். முதலாய் உச்சரித்த மழலை மொழி தாய்மொழி. முதலாய் உச்சரித்த மழலை மொழி தாய்மொழி. தேசங்கள் கடந்தும் உயிர் மூச்சாய் தொடர்கிறது.
தேசங்கள் கடந்தும் உயிர் மூச்சாய் தொடர்கிறது. அயல் தேச சுற்றுலாவில் எத்தனையோ அதிசயங்கள். ஆகச் சிறந்த மகிழ்ச்சி செவிகளில் விழுந்த தாய்மொழி. ஆகச் சிறந்த மகிழ்ச்சி செவிகளில் விழுந்த தாய்மொழி. ஐந்தாவதாக குடும்ப உறவுகள் என்ற சூழலுக்கேற்ற இறுதியான தன்முனை கவிதை. திருமண பந்தம் குடும்பங்கள் இணைந்திடும். திருமண பந்தம் குடும்பங்கள் இணைந்திடும். அன்பின் பிணைப்பில் உறவுகள் பலப்படும். அன்பின் பிணைப்பில் உறவுகள் பலப்படும். இந்த அழகானதொரு வாய்ப்பை வழங்கிய தலைமைக்கும் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுமத்தில் என்னுடன் கவி வாசித்த வாழ்த்துக்கள் கூறிய நெறியாளுமை செய்த அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கம். அனைத்தும் அற்புதமா அருமையா இருந்துச்சு. நன்றி நன்றி சகோ. சிறப்பு சிறப்புமா. சிறப்பு சகோதரி. நன்றி. பிறகு